வணக்கம் அன்பர்களே. ஆலய தீப அன்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். இந்த ஆலய தீபம் என்பது இவங்க இந்த சேனலை உருவாக்குனதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கனாக்க, அவங்க மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணங்களாக இருந்தது. அது ஏதோ ஒரு விதத்தில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த ஆலய தீபத்தினுடைய நோக்கமே. அப்போது மக்களுக்கு ஒரு நல்ல செய்திகளை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணங்களாக இருந்தது. அப்போது இந்த வாஸ்து ரீதியாகவோ அல்லது ஜோதிட ரீதியாகவோ அல்லது இந்த எண்கணித ரீதியாகவோ என்னென்ன குழப்பங்கள் இருக்குது, அந்த குழப்பத்தை நீங்கள் எப்படி சரி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு விளக்கு ஏற்றி ஒளி வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தி அவங்களுக்கும் நீங்கள் பட்ட பலன்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருக்கணும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, என்னுடைய பேரை பார்த்தீங்கன்னாக்க பி கிருஷ்ணசங்கருங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து வாஸ்து நிபுணராக 12 ஆண்டுகள் அனுபவத்தினுடைய இந்த வாஸ்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த வாஸ்துனா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த வாஸ்து என்பது பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டதுங்க. பஞ்சபூதம் அப்படிங்கிறது நீர், நெருப்பு, வாயு, நிலம், ஆகாய தத்துவத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டதுங்க. அப்போ இந்த நிலம், நீர், காற்று, வாயு, நிலம், ஆகாய தத்துவத்தின் அடிப்படையில் அமைக்கும் போது நமக்கு என்ன சூழல்கள் ஏற்படுது அப்படின்னாக்க, பண்டைய காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது குகைக்குள்ளே தான் நம்ம ஆதி மனிதர்கள் வாழ்ந்தாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பார்த்தீங்கன்னாக்க ஒரு செவர் எழுப்பி நம்ம அதை பில்டிங்காக கன்வெர்ட் பண்ணி அதில் நிறைய உருவங்களை உருவாக்கி நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். பண்டைய காலத்தில் வாழும்போது அவங்க பண்டமாற்ற முறையை மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த காலத்தில் பணம் மட்டும்தான் மாற்றமாக பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ இருக்கும்போது நோய் நொடிகள் எதுவுமே இல்லை. அப்படி இருந்தாலுமே அவங்க கை வைத்தியம் பண்ணியே அவங்க நோய்களை சரி செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்தாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு ஏகப்பட்ட நோய்களும் வருது, குடும்பத்துக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்களும் வருது. ஒரு கல்யாணமாக இருந்தாலும் சரி, ஒரு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் குழந்தை பிறப்பாக இருந்தாலும் சரி, அல்லது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைகள் காதல் திருமணத்துக்குள்ளே போகிறதா இருந்தாலும் சரி, அல்லது வருமானம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, எந்த விஷயங்களாக இருந்தாலுமே பல இன்னல்களை நம்ம சந்திக்கிற நிலையில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருந்துகிட்ருக்குங்க. அதனால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, நம்ம வீட்டினுடைய அமைப்பில் என்னென்ன இருக்குது, என்னென்ன வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் எடுக்க போகிறோம். முதல்ல நம்மளுடைய தலைப்பகுதி, நம்ம தலைப்பகுதி சரியாக இருந்துச்சுனாக்க நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுபட்டு வரலாம். இப்போ நம்ம தலை அப்படின்னாக்க நம்மளுடைய மூளை மொத்தமும் நம்ம தலையில் தான் இருக்குது. நம்மளை இயக்கிறது மொத்தமுமே மூளை தான் இயக்கிக்கிட்டு இருக்கு. நம்ம இந்த கையை தூக்குறதா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு அசைவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே மூளை சொல்லுது, நம்ம உடம்பு செய்யுது. அப்போ அந்த மூளை நமக்கு சரியாக இருக்கணும்னாக்க நமது வீட்டில் வடகிழக்கு மூளை அப்படிங்கிறது தான் முக்கியமான இடங்க. வடகிழக்கு பகுதியினுடைய கட்டமைப்பு சரியாக இருந்துச்சுனாக்க நீங்கள் எந்த ஒரு எண்ணங்களை எடுத்தீங்கனாலும் சரி, நீங்கள் ஒரு எந்த செயலை செஞ்சீங்கனாலும் சரி, என்ன செய்கிறோங்கிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தீர்க்கமாக உங்களுக்கு தெரியும். வடகிழக்கு மூளை சரியாக இல்லை அப்படின்னாக்க நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சீங்கனாலுமே அந்த இடத்துல உங்களால் வெற்றி அடையவே முடியாது. ஒரு வாழ்க்கையிலேயே இருந்தாலும் சரி, ஒரு வருமானத்திலேயே இருந்தாலும் சரி, அல்லது குடும்பத்துக்குள்ளேயே இருந்தாலும் சரி, அது சரியாகவே அமையாது. இதை சரியாக அமைக்கணும் அப்படின்னாவே உங்கள் வீட்டினுடைய வடகிழக்கு மூலையினுடைய கட்டமைப்பு சரியாக அமையணும். அப்போ வடகிழக்கு மூலையினுடைய கட்டமைப்பு சரியாக அமையணுனாக்க என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த வடகிழக்கு மூலையில் வடக்காக இருந்தாலும் சரி, கிழக்காக இருந்தாலும் சரி, அதிகமான காலி இடங்கள் இருப்பது நல்லது. கிழக்கு பக்கத்தில் இருந்து நம்ம வீட்டுக்குள்ளே சூரிய ஒளி வரணும். நம்ம வீட்டுக்குள்ளே சூரிய ஒளி வந்துச்சு அப்படின்னா தான் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற விட்டமின் டி மற்றும் விட்டமின் ஏ, கண் பார்வையாக இருந்தாலும் சரி, இரத்த குறைபாடுகள், இரத்த சோகை சம்பந்தப்பட்ட எந்த நோயாக இருந்தாலுமே வராமல் நம்மளால் தடுக்க முடியும். இந்த வடகிழக்கு மூலையில் தப்பு இருந்துச்சு அப்படின்னாக்க நம்ம வீட்டில்
இந்த மூளை வளர்ச்சி குன்றி இருக்கிறது நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க பெரிய பெரிய பணக்காரர் வீட்டு குழந்தைகளினுடைய தன்மைகள் அவங்களோட நிலைகள் மாறி இருக்குது. அதனால் ஏன்னா அந்த வடகிழக்கு பகுதியை வந்து நம்ம சரியாக அமைக்காத விட்டுறோம். அதாவது நம்ம வந்து படுத்து தூங்குறதுக்கு தான் ஒரு இடம், அதில் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்கள் வீடு தான் உங்களுடைய அமைப்பை அத்தனையும் உருவாக்குதுன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நான் இதில் வந்து நிறைய வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு கருத்துகள் அடங்கி இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுங்க. இந்த வடகிழக்கில் நம்ம மூளை பகுதி வருதுன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. உங்கள் வீட்டை ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்கள் வடகிழக்கு மூலையில் ஏதாவது ஒன்றை போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அன்னைக்கு வந்து மைண்டு வந்து டிப்ரெஷனாக இருக்கும். ஏதாவது ஒரு பொருளை போட்டு அந்த இடத்துல அடைச்சி வச்சுருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து மைண்ட் டிப்ரெஷனாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களாக இருந்தாலும் சரி, யாருக்காவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து மூளை வந்து ஒரு அடைபட்டு தான் இருக்கும். அதை எடுத்துட்டா சரியாயிருமா, உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து வெளிச்சம் வந்தால் சரியாயிருமா, நீங்கள் வந்து வடக்கு பக்கம் நிறைய இடம் விட சொல்கிறீங்க, கிழக்கு பக்கம் நிறைய இடம் விட சொல்கிறீங்க, என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வடக்கு பக்கமாக இருந்தாலும் கிழக்கு பக்கமாக இருந்தாலும் நம்ம இருக்கிற இடத்துல கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் வந்து நிறைய காலி இடங்களை விட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டை கட்டுங்க. சுற்றுப்புறமும் காம்பவுண்டு சுவருங்கிறது வந்து முக்கியமான ஒன்றுங்க. இந்த காம்பவுண்டு சுவர் வந்து எதனால் வைக்க சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு கல் எடுத்து வீசுகிறாங்க, அந்த கல் வந்து நம்ம மேலே டைரெக்டாக வந்து படுறதுக்கும் ஒரு முன்னாடி வந்து ஒரு ஸ்கிரீன் துணியோ ஒரு செவரோ இருக்குது. அப்போ அந்த இடத்துல பட்டு வரும்போது அதனுடைய தாக்கங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் சொந்தமான காம்பவுண்டு சுவரை வைங்க. அப்போ ஒரு காடு தோட்டமாக இருந்தாக்க நம்ம காம்பவுண்டு சுவர் வந்து வைக்கலாம், நிறைய காலி இடம் விடலாம். டவுனுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். டவுனுக்குள்ளே இருந்தாலும் சரிங்க, தோட்டத்துக்குள்ளே இருந்தீங்களாலும் சரி, உங்களுடைய கிழக்கு பக்கத்தையும் வடக்கு பக்கத்தையும் சரியாக அமைக்கணுங்க. இன்னொரு விஷயம், இந்த வாஸ்துங்கிறது வந்து எப்படி கணக்கிடணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து வாஸ்து பார்த்து தான் நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கோன்றத நம்ம எல்லாத்தினுடைய எண்ணமும். வாஸ்து பார்க்குறது அப்படின்னாக்க நம்ம வந்து வாஸ்து புத்தகத்தில் எத்தனை அடி வந்து போட்டாக்க என்ன வருங்கிறது அந்த புத்தகத்தில் வந்து வரும். அதாவது ஒவ்வொரு அடிகளுக்கும் வந்து ஒரு நல்லது இருக்குது, ஒரு கெட்டது இருக்குது. அதனால் வந்து இந்த அடிகளை வச்சு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இந்த அடிக்கணக்கு என்பதே நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சரியாக தப்பான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, பார்த்துக்கலாம். இந்த அடிக்கணக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமது வீட்டில் இருக்கிற மூத்த குழந்தையினுடைய கால்பாதத்தினுடைய அளவை எடுத்து தான் வந்து அடிக்கணக்காக வந்து மாற்றணுங்க. இப்போ 30 சென்டிமீட்டர் சேர்ந்தது தான் வந்து ஒரு அடிங்கிறத வந்து நம்ம வந்து ஆங்கிலேயர்கள் கொடுத்த கணக்கீடை தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து அடிக்கணக்காக எடுத்து கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கு முன்னாடி இருந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க வீட்டில் இருக்கிற மூத்த ஆண் குழந்தையினுடைய கால்பாதத்தின் அளவை தான் வந்து அடியாக கன்வெர்ட் பண்ணி அதனுடைய அளவை போட்டு தான் வந்து வீட்டுக்கு வந்து அளவீடுன்னு ஒன்று போட்டாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து 6 அடி இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து 5 அடி இருக்காங்க. அப்போ 6 அடி இருக்கவங்களுடைய கால்பாதத்தினுடைய அளவும் 5 அடி இருக்கிற கால்பாதத்தினுடைய அளவும் ஒரே மாதிரி வருமானு நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்கள் போடுற அடிக்கணக்கு சரியான யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். அதனால் அடிக்கணக்கு நமக்கு வந்து ஒரு மேட்டரே இல்லைங்க. இப்போ நம்ம மனிதர்களாகிய நம்ம உடம்புல கண்ணு காது மூக்கு வாய் உடம்பு காலு கை எல்லாமே எந்த இடத்துல இருந்தால் நம்ம மனிதனுடைய முழு உருவம் கிடைக்குதோ அதே மாதிரி நமது வீட்டினுடைய அமைப்பும் முழு உருவமாக கண்ணை கொடுத்து காதை கொடுத்து உடம்பை கொடுத்து முழு உருவமாக உருவாக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களை விட சிறப்பான மனிதர்கள் யாருமே இல்லைங்க. ஏன் இதை இந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்க, இதை ஒவ்வொரு இடத்துலையும் ஆயிரக்கணக்கான வீட்டுகளை வந்து நான் வந்து ஆய்வு பண்ணி எடுத்திருக்கேன். ஆய்வு பண்ணி ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் வந்து நல்ல விளக்கு இப்போ எரிஞ்சிகிட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, உடம்பு அளவிலையாக இருந்தாலும் மனது அளவிலையாக இருந்தாலும் அவங்க நிறைய பேர் வந்து நிறைய விதத்தில் வந்து கஷ்டப்பட்டுருந்தாங்க. என்னை தேர்ந்தெடுத்து அவங்க பார்த்து நிறைய பேர்த்தினுடைய வாழ்க்கை வந்து இன்றைக்கி நல்லபடியாக இருக்குங்க. அதே மாதிரி நமது வீட்டினுடைய அமைப்பில் உச்சம் நீச்சம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று.
உச்சம் நீச்சம் அப்படின்னாக்கி என்னன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியும், நிறைய பேர்த்துக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க இன்னும் நிறையா அதை தெரிஞ்சுக்கோங்க, தெரியாதவங்களும் இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கே கிடைக்கும். இப்போ உச்சம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வடக்கும் கிழக்கும் சார்ந்த இடம், அதுதான் வடகிழக்கு. அதில் வடக்கு பக்கமாக இருந்தாலும் சரி, கிழக்கு பக்கமாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு நுழைவாயில் வைக்கலாம். ஒருவேளை தெற்கு பக்கத்து வீடு அப்படின்னாக்க கிழக்க ஒட்டின மாதிரி தெற்கு பக்கம் கதவு வரலாம். அதே வந்து தெற்கு பக்கத்தில் கிழக்கு பக்கத்தில் கதவு வந்துடக்கூடாது, நீங்கள் ஏகப்பட்ட விளைவுகளை சந்திக்கிறதா இருக்கும். அதே மாதிரி தென்மேற்கு சார்ந்த இடத்துல வந்து ஒரு கதவு வரவே கூடாது, ஏன்னா அது வந்து ஒரு மறைக்கப்பட்ட இடம். அதே மாதிரி வடமேற்கில் வடக்கு பக்கத்தில் வந்து நுழைவாயில் இருக்கக்கூடாது, மேற்கு பக்கத்தில் நுழைவாயில் வரலாம். இதுதாங்க உச்சம் நீச்சம். மற்ற இடத்துல வச்சாக்க என்ன விளைவுகள் வரும்ன்றது உங்கள் வீட்டில் நிறைய பேர் வச்சிருப்பீங்க, தெரிஞ்சோ தெரியாமலையோ அமைஞ்சிருக்கும். அதுக்கான விளைவுகளை வந்து நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. இன்னொன்று, நம்ம வந்து என்ன செய்கிறோங்கிறது நமக்கு தெரியணுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு வேலையை செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம வந்து இன்றைக்கி தீர்க்கமாக போயிடுவோம். அந்த வேலையை வந்து உங்களால் செஞ்சிட முடியுதானாக்க கண்டிப்பாக இல்லை. போகிற இடத்துல வந்து கண்டிப்பாக அதில் வந்து தோல்வி தான் வருது. அப்போ வெற்றி கிடைக்கல, எதனால் வரலன்னு இருக்கு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? என்னைக்காவது உங்கள் வீடு அப்படிங்கிறது, உங்கள் மூளை வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறது உங்கள் வீடு தான் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு இடம் பார்த்து ஒரு வீட்டை கட்டி வச்சுருக்கோங்க. அந்த இடம் வந்து உங்களை நீங்கள் தான் அந்த இடத்த நிர்ணயம் பண்ணி நீங்கள் கட்டிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. உண்மை அது இல்லைங்க. அந்த இடம் தான் உங்களை சூஸ் பண்ணி உங்களை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு உங்களுடைய வாழ்க்கையை வந்து அது நடத்திட்டு இருக்கு. அதனால் நமது வீடு என்பது நமது உயிர், நம்மளுடைய உடல். வீட்டுக்கும் உயிர் இருக்குது. இந்த வீட்டை பற்றி அவ்வளோ சாதாரணமான எடையை போட்டுறாதீங்க. வீட்டை வந்து சரியாக அமைச்சிட்டிங்கனாக்க உங்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைகளினுடைய எதிர்காலமாக இருந்தாலும் சரி, சரிவர சரியாக அமையும். அதே போல் நம்ம வீட்டுக்குள்ளே உச்சம் நீச்சம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து வடகிழக்கில் வந்து என்ன பிரச்சனைகள் வரும், கிழக்கு பக்கம் என்ன பிரச்சனைகள் வரும், தென்கிழக்கில் என்ன பிரச்சனைகள் வரும், தெற்கு பக்கம் என்ன பிரச்சனைகள் வரும், அதே மாதிரி தென்மேற்கில் தப்பாக இருந்தால் என்ன பிரச்சனைகள் வரும், வடக்கு பக்கம் வடமேற்கில் மேற்கு பக்கம் இருந்தால் என்ன பிரச்சனைகள் வரும், வடக்கு பக்கம் தப்பாக இருந்தால் என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவிலையும் தனித்தனியாக ரொம்ப விளக்கமாக நான் சொல்கிறேன். நீங்கள் நான் பேசுகிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நல்லபடியாக நடக்குங்க. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.